திருப்பத்தூர் மாவட்டத்தில் பரப்புரை பயணம் மேற்கொண்டிருக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பினரை சந்தித்து பேசினார். அதனை பார்க்கலாம். தோல் தொழிற்சாலை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வாணியம்பாடியிலிருந்து நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரை சுத்தகரித்து பாலாற்றை விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய திட்டம். இதை இந்த இடத்துல சொன்னால் பொருத்தமாக இருக்குன்னு கருதுறேன். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் காவிரியிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை அந்த இரண்டு கரை காவிரி கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்த நீர் காவிரி நதியிலே கலந்து இந்த நீர் மாசுபடுகிறது என்ற செய்தியை விவசாயிகள் பொதுமக்களின் இடத்திலே கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கை அடிப்படையிலே நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் அதை நான் தயார் பண்ணி பாரத பிரதமரை கொடுத்தோம். அவர்கள் நம்முடைய மேதகு குடியரசுத் தலைவர் உரையில அதை இடம்பெற செஞ்சு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி எங்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு நான் சட்டமன்றத்திலே நான் பேசினேன். இது நடந்தாய் வாழி காவிரி அந்த திட்டத்திற்கு பெயர். இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னேன். அப்பெல்லாம் கிண்டலும் கேலியும் பேசினாங்க. இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் அங்க இருக்கிற சம்பந்தப்பட்ட மந்திரியை இதெல்லாம் கொடுப்பீங்க, இதெல்லாம் எங்க வரப்போகுது? இதற்கு சுமார் எங்களுடைய நாங்கள் இருக்கும்போது சுமார் 11,000 கோடி இந்த திட்டத்திற்கு வேண்டும் என்று கேட்டிருந்தோம் மத்திய அரசு. அப்ப சட்டமன்றத்திலே நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த திட்டத்தை மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களே அவருடைய உரையில பேசியிருக்கிறார். அதை நீங்க அழுத்தம் கொடுத்தா கிடைக்கும் சொன்னேன். 3 இடம் கிட போட்டாங்க. இந்த ஆண்டு மத்திய அரசு அனுப்பிச்சு 11,500 கோடி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதே தமிழ்நாடு அரசு இந்த நீர்மேலாவது பொது நீர்வளத்துறை அமைச்சர் மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அதில் இடம்பெற செஞ்சாங்க. இடையே 3ஆம் கட்ட பரப்புரை அங்கமாக திருப்பூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வரக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு சங்க நிர்வாகிகளையும் தனியார் பள்ளி சங்கத்தின் கூட்டமைப்பினருடன் பேசியதை நேரலையில் பார்த்தோம்.